ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இது எங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் தாங்க இது வந்து ஒரு சனிக்கிழமை, அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சனிக்கிழமை காலையிலங்க. பசங்களுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூல் லீவ் விட்டு சாயங்காலம் போல் இன்றைக்கின்னு பார்த்து டியூஷனும் லீவ் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஹோம் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நானும் அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு நாளாவது அவங்க கூட சேர்ந்து உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டி எல்லாமே நானும் செய்ய ஆரம்பித்தேங்க. அவங்கக்கிட்ட எப்படி செய்கிறது என்ன அப்படின்றது மட்டும் ஐடியா கேட்டுட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். எப்போவுமே பசங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட ஈடுபாடை காட்டிலும் அவங்களோட ஈடுபாடு அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு நமக்கு தெரியாத மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு அதை செய்கிறது அதை விட சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து டிஃபனுக்கு தோசை ஊற்றிட்டு காலையில் பாப்பா தம்பி இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வீட்டுக்கு வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம், தம்பியும் பாப்பாவும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து மைண்ட் செட் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. உடனே தோசை ஊற்றி கறி குழம்பு வச்சு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கியாச்சு. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8-9 மணி போல் ஆரம்பிச்சாச்சுங்க. வீட்டில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து சுண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சாச்சு. நைட்டே வந்து சிக்கன் எடுத்து அந்த குழம்பு ஒரு பக்கம் கிடக்கு. அது போக இது வந்து நான் காலையிலைக்கு மட்டும் இந்த மாதிரி சுண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட கேட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போ சுண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சாலுமே அதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற மாட்டேங்க. நிறைய பேர் தேங்காயெலாம் ஊற்றுவாங்க. நான் தேங்காய் ஊற்றாமல் அந்த சுண்டலையே வந்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே பஸ் காசு கொடுத்து விட்றேன் டெய்லி. அதை வந்து அவங்க வந்து செலவு பண்ணாமல் அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஆளுக்கு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. தம்பி வந்து மொத்தமாக அவனோட காசு எல்லாமே உண்டியலில் போட்டுருவான். பிரீத்தி வந்து எப்போவுமே இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எனக்கு எப்போயாவது செலவுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பாப்பாட்ட வாங்கிக்கிடுவேன். இப்போ வந்து காலையில் என்கிட்ட கொடுத்த காசெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சண்டை போட்டு அந்த காசெல்லாம் வாங்கி இப்போ உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கு. இந்த உண்டியல் வந்து அவங்க அப்பா வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணார். பசங்களுக்கு சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத காட்டிலும் அவங்களுக்கு காசு நம்ம கொடுத்தா மட்டும்தான் சேமிக்கிறாங்கன்றது தாங்க பெரிய விஷயம். நம்ம சின்ன பசங்களாக இருக்கப்போ நம்ம வீட்டுக்கு அத்தை, மாமா, அண்ணன், தம்பின்னு யார் வந்தாலும் சரி நமக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. சொந்தக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்றத தாண்டி நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் டைம் இருக்க மாட்டேனுது, அவங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் பத்த மாட்டேனுது. இதனாலேயே நிறைய சொந்தங்கள் வந்து நம்மளை விட்டு தூரமாக போயிட்டுருக்குங்க. பசங்களுக்கு சேமிக்க கற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதான். அது எந்த விதமாக இருந்தாலும் சரிதாங்க. நம்ம ஒரு இதில் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 5 ரூபா 10 ரூபா கையில் கொடுப்பேன். அதை வந்து அவங்க அனாவசியமாக வந்து செலவு பண்ணி நான் இதுவரை பார்த்ததில்ல. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்து அவங்கள சேமிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பசங்க கூட பேசிகிட்டே நானும் சமைச்சு முடிச்சிட்டேங்க. இது வந்து குளிர்காலம் அப்படின்றனால வீட்டில் வந்து சுடுதண்ணி வந்து அடிக்கடி போட்டு குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. குளிக்கிறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே இப்போல்லாம் சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நான் சுடுதண்ணி போட்டிருக்கேன். அதுவும் அடுப்பில் வந்து விறகு இருக்கும், அதனால் வந்து சுடுதண்ணி போட்டுருவோம். இப்போ வந்து மழையும் பெஞ்சிட்ருக்கு, விறகெல்லாம் எடுத்து வைக்க முடியலை, அதனால் கரண்ட் அடுப்பில் தான் போட்டுட்ருக்கோம். இனிமேல் எப்படி கரண்ட் பில் வரப்போகுதுன்னு தெரியல. சுண்டக்கடலை புளிக்குழம்பும் பீன்ஸ் பொரியலும் பொரித்து அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இது வந்து நைட்டு பசங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தர முடியும். சனிக்கிழமை டியூஷன் லீவ் விட்டனால பசங்க 2 பேர்த்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் வச்சுட்டாங்க ஒரு நாள் மட்டும். அவங்க 2 பேர் டியூஷன் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போகிறேன். நான் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லா பொருளும் தேவை, அப்போ தான் செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுருவேன். நிறைய பேர் பஜ்ஜிக்கு வந்து சோடா உப்பு அது இதுன்னு போட்டு ரொம்பவே அதை ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் நான் நார்மல் உப்பு மட்டும் போட்டு மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அப்படின்னா நல்லா சூப்பராக பஜ்ஜி வந்து மொறு மொறுன்னு வரும். தேவைப்பட்டால் அரிசி மாவு இருந்தால் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிடுவேன். ஆனால் அரிசி மாவு வந்து இப்போ வீட்டில் இல்லை. நான் வந்து நார்மலாக தான் மாவை எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் நல்லா காய வச்சு பஜ்ஜி போட போகிறேன். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுனா கண்டிப்பாக அது காயிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காதுங்க. டக்குன்னு போட்டு சீக்கிரமாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோன்னா எடுத்துருவோம். அதே மாதிரி அது எண்ணெயெல்லாம் குடிச்சிரும். இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து பொரிக்க ஆரம்பிப்பேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பஜ்ஜி வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா எண்ணெயை கண்டிப்பாக குடிக்கவே குடிக்காது. நான் இந்த மாவுக்கு இந்த அளவு எண்ணெய் தாங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். பஜ்ஜியும் சூப்பராக வந்துச்சு. எண்ணெயும் லாஸ்ட் வரைக்கும் இதே அளவு தாங்க இருந்துச்சு. எண்ணெய் கரெக்டான அளவு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா சூப்பராக வருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். போடுறது 2 இல்லை 3 பஜ்ஜி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க வந்துச்சு. ஏன்னா மாவு இன்னுமே ஊறலை. அதுக்கப்புறம் போடுற பஜ்ஜியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மித்த நாள் நம்ம செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்றத காட்டிலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக, அதாவது நோட்டு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்க கூட பேசிட்டு நம்மளும் சாப்பிட்லாம். மித்த நாள் வந்து அவங்களும் டியூஷன் போயிட்டு வந்து அறக்க பறக்க அவங்களுக்கு கொடுத்து ஏதோ அரையும் குறையமா சாப்பிட்டுட்டு டக்குன்னு தூங்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து 6 to 7 மட்டும்தான் டியூஷன். அதனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா டைம் இருக்கும். அவங்க கூட சேர்ந்து நம்ம இதை வந்து பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சுட்டு எடுத்தாச்சு. எப்போவுமே பஜ்ஜி அப்படின்னாலே நம்ம வந்து தேங்காய் சட்னி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் நேற்று வந்து தோசைக்காக நான் வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சட்னினா கடலப்பருப்பு போட்ட தக்காளி சட்னி. அதில் மிச்சம் கொஞ்சம் எடுத்தே வச்சுருந்தேங்க. ஏன்னா பஜ்ஜி சுட்டால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சட்னியை வச்சு 3 பேருமே நல்லா சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் எப்போயாவது பஜ்ஜி சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லையா, குழம்பு கடலப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 தக்காளி பழம், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் பட்டை வத்தல், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் என்னென்னா நம்ம தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா பஜ்ஜி எவ்வளோ புசு புசுன்னு வருதுன்னு. நான் வந்து வெறும் 1/2 மணி நேரம் அந்த மாவு மட்டும் ஊற வச்சுருந்தேங்க. எந்த ஒரு பொருளுக்குமே அதுக்கான டயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம சேனல் 1500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இது எல்லாமே உங்களால் தான். உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.